மேலையூர் அருள்மிகு வந்தனம் கருப்பசாமி காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முளைப்பாரி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த மேலையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மந்தன கருப்பசாமி, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ ஏலைக்காத்தம்மன், ஸ்ரீ ஊரணி ஐயனார் ஆகிய ஆலயங்கள் அமைந்துள்ளன. இந்த ஆலயங்களில் முளைப்பாரி திருவிழா கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முளைப்பாரி ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வீடுகளில் வளர்க்கப்பட்ட நவதானிய முளைப்பாரிகள் 2 தினங்களுக்கு முன்பு ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கேயே ஆண்கள் மற்றும் பெண்கள் என தனித்தனியே கும்மி அடித்தும் கோலாட்டம் ஆடியும் பாடல்கள் பாடியபடி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் இருந்து தொடங்கிய முளைப்பாரி ஊர்வலத்தில் பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பிரதான வீதிகளில் வலம் வந்த முளைப்பாரி ஊர்வலம் முருகன் ஆலயத்தில் நிறைவடைந்தது. பின்னர் முளைப்பாரிகள் குளத்தில் கரைக்கப்பட்டது. இதேபோல் நாகப்பட்டினத்தை அடுத்த வண்டலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சியாமலாதேவி சக்திவாள் மாரிமுத்து அம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி பூச்சொரிதலுடன் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதையொட்டி சக்தி கரகம் வலம் வருதல், அம்மன் வீதியுலா காட்சி மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் வைபவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது அம்மன் பூக்குழிக்கு எதிரே எழுந்தருளியதை தொடர்ந்து பக்தர்களுக்கு சக்தி கரகம் பூக்குழி இறங்க காப்பு கட்டி விரதம் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.